எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை ஒரு வீடியோல பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் இடைவேளைக்கு அப்புறமா உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். ராஜபாளையம் அப்படின்ற கிராமத்துல அகில்னு சொல்லப்படுறவன் 12வது வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அகில் ரொம்ப திறமசாலி, புத்திசாலியும் கூட. அவனுடைய கிராமத்திலேயே அந்த 12வது வகுப்புல அவனுடைய ஊர்லயே முதலிடம் பிடிச்சது அகில் தான். அதனால அவனுடைய ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டி அவன் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அகிலுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசு கனவு. அதுக்கான முக்கிய காரணமா அவன் சொன்னது, அகிலோடைய அம்மா அவனுடைய கிராமத்துல போதிய மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினாலதான் இறந்து போயிருப்பாங்க. அதனால நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆகி தன்னுடைய சொந்த ஊர்லயே வந்து தன்னுடைய சொந்த மக்களுக்கு மருத்துவம் பார்த்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அகில் ஆசைப்பட்டான். அதனால அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அகில வெளியூருக்கு அனுப்பி டாக்டருக்கு, அதாவது மெடிக்கல் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அகிலுக்கு இதுல ரொம்பவே சந்தோஷம். அவன் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது எல்லாரும் அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. முக்கியமா அவனுடைய பாட்டி. அவனுடைய பாட்டிக்கு ஏறத்தாழ ஒரு 80 வயசு இருக்கும். ஆனா அவங்க பாக்குறதுக்கு 80 வயசு மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த முதுமையான பருவத்திலையும் ஓடி ஆடி உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க அகிலோடைய பாட்டி. அவன் அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது அகிலோடைய பாட்டி அவகிட்ட, இது நம்ம குலதெய்வத்தோடைய ஆசிர்வாதம் பெற்ற ஒரு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அகில் கிட்ட கொடுத்து விடுறாங்க. ஆனா அத அகில் வாங்க மறுக்கிறான். பாட்டி, நான் கோயம்புத்தூர்ல போய் படிக்க போறேன். அங்க வரவங்க எல்லாம் பெரிய பெரிய சிட்டில இருந்து வந்திருப்பாங்க. நான் மட்டும் இப்படி ஊர் நாட்டா மாதிரி போயிட்டு இதெல்லாம் ஹாஸ்டல் ரூம்ல தொங்க விட்டு இருந்தா அவங்க என்ன கேவலமா பாப்பாங்க. அதனால இதெல்லாம் நான் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகில் சொல்றான். ஆனா அவங்க பாட்டி ரொம்பவே கடுமையா, நீ இத கண்டிப்பா எடுத்துட்டு போற இடத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, மக்கள் மனுஷாலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அதனால நீ இத கண்டிப்பா கூட எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அந்த ட்ரீம் கேச்சரை அகில் கிட்ட கொடுத்து விடுறாங்க. வேற வழியே இல்லாம அகிலோ தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் கேச்சரை தான் கூட கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ்க்கு எடுத்துட்டு போறான். இப்படி பல கனவுகளோட ராஜபாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அகில் படிக்கிறதுக்காக போனான். பல கனவுகள் அவனுக்குள்ள இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம நிச்சயமா மிகப்பெரிய டாக்டரா வருவோம், நம்மளுடைய அப்பா அம்மாவோட கனவுகளை நம்ம நிச்சயமா நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையோட அகில் அந்த மருத்துவ கல்லூரிக்கு போறான். ஆனா அங்க அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையா பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நிச்சயமா அகில் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பொதுவா காலேஜ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூகம் இருக்கும். அதுவும் மெடிக்கல் காலேஜ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு யூகம் இருக்கும். அகில் அந்த காலேஜ்குள்ள நுழையும் போது ராத்திரி கிட்டத்தட்ட 8 மணி ஆகியிருந்துச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இயருக்கு படிக்க வந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்களுடைய சீனியர்ஸ் ராகிங் பண்ணிட்டு இருந்தத அகில் பாக்குறான். அவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அகில் என்னதான் புத்திசாலியான பையனா இருந்தாலும் அவனுக்குள்ள தைரியம் ரொம்ப கிடையாது. அகில் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த பையன். ஆனா அந்த காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பசங்க. அதனால இப்போ இவங்களுக்கு அகெயின்ஸ்டா எதனா நம்ம செஞ்சாலோ இல்ல ஏதாவது நம்ம கேள்வி கேட்டாலோ அது நம்ம படிப்புக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அகிலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு.
அதனால இந்த சூழ்நிலையில இவங்க கிட்ட ஆக்ரோஷப்படுறதை விட அமைதியா போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் செய்ய சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் அகிலும் செய்ய ஆரம்பிச்சான். முதல் நாளே ரொம்ப மோசமா போன பட்சத்துல ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா அகிலோடைய சீனியர்ஸ் அவனுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு அனுப்பி வச்சாங்க. தன்னுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகிலுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெரிய வலி இருந்துச்சு. முதல் நாளே இப்படி இருக்கே, நம்ம எப்படி 5 வருஷம் படிப்பை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. இதுவே அவனுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. அவனுடைய ஹாஸ்டல்ல அவன் கூட சேர்ந்து நிரஞ்சன் அப்படின்ற இன்னொரு ரூம்மேட்டும் இருக்கிறாங்க. நிரஞ்சனும் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஆனா அவன் அகில் கிட்ட ரொம்பவே சகஜமா பழகுறான். அகில் நிரஞ்சன் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா சீனியர்ஸ் இப்படி தன்னை ராகிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிரஞ்சன் அதுக்கு சிரிச்சுட்டு, இதெல்லாம் காலகட்டத்துல எல்லாமே மறைஞ்சிரும், நாளை பின்ன நீ சீனியர் ஆகும்போது நீயும் இப்படிதான் உன்னுடைய ஜூனியர்ஸ் கிட்ட பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது அது அகிலுக்கு ஒரு அருவருப்பை கொடுக்குது. நான் கண்டிப்பா அந்த மாதிரி சீனியரால இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதமும் அங்க உண்டாகுது. சரி, எதுக்குப்பா வந்த நாளே வாக்குவாதம்? நீ முதல்ல உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நிரஞ்சன் அகில் கிட்ட சொல்றான். அகிலும் தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவனுடைய பாட்டி கொடுத்த அந்த ட்ரீம் கேச்சர் உட்பட. என்னதான் தன்னுடைய பாட்டி கிட்ட இத நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா சொன்னாலும் மனசுக்குள்ள இதை எங்கேயாவது மாட்டி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அகிலுக்குள்ள உருவாகுது. அதனால தன்னுடைய பெட்டுக்கு பக்கத்திலேயே அந்த ட்ரீம் கேச்சரை ஒரு ஆணி அடிச்சு அகில் மாட்டி வைக்கிறான். இத பார்த்து நிரஞ்சன், இது என்னது, இது பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தப்பா எடுத்துக்காதீங்க, இது என்னுடைய பாட்டி கொடுத்தது, நான் எவ்வளவோ வாங்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், ஆனா இது என் கூடவே இருந்தா எங்களுடைய குலதெய்வம் என்னை எப்பவுமே பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதே சமயத்துல என்னுடைய பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதை அப்படியே எடுத்து ஒரு கபோர்ட்லயோ இல்ல என்னுடைய பேக்குள்ளயோ வச்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் இதை இங்க மாட்டிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு அகில் கேக்குறான். நிரஞ்சனும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, இந்த ரூம் உனக்கும் எனக்கும் பொதுவானதுதான், என் இஷ்டப்படி நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி உன் இஷ்டப்படியும் நீ இருக்கலாம், நீ தாராளமா இதை மாட்டி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அகில் அந்த ஆணியில அந்த ட்ரீம் கேச்சரை மாட்டி வைக்கிறான். இப்படியே அகிலும் நிரஞ்சனும் நல்ல நெருங்கிய நண்பர்களா மாறுறாங்க. அதே சமயத்துல மறுநாள் முதல் நாள் வகுப்பு ஆரம்பிக்குது. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற எண்ணத்தோட தான் அகில் அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜ் கிளாஸுக்கு போறான். அவன் பயந்த மாதிரியே மறுநாளும் அவனுடைய சீனியர்ஸ் அவனை ராகிங் பண்றாங்க. இது ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது அகில மனதளவுல பலவீனம் அடைய செய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய அந்த ராகிங்க பொறுக்க முடியாம அகில் வேகமா ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்து தன்னுடைய பாட்டிக்கு போன் பண்றான். எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாமா, திரும்ப நம்ம போயிடலாமா, நமக்கு இந்த படிப்பும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற அளவுக்கு அந்த ராகிங் ரொம்ப கொடூரமா இருக்குது அந்த காலேஜ்ல. அப்படி அவன் போன் பண்ணும்போது மறுமுனையில அவனுடைய பாட்டி போன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்க கேட்டது ஒரே கேள்விதான், என்னப்பா காலேஜ்லாம் நல்லா போதா, நல்லா படிக்கிறியா, ஊர்ல எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப பெருமையா சொல்லி வச்சிருக்கேன், என்னுடைய பேரன் டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லிட்டு, நீ ஊருக்கு திரும்பி வரும்போது நீ வேணா பாரு, எல்லாரும் உன்னை டாக்டர் தான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அகிலுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. அவன் எதுவுமே பேசாம அந்த காலை கட் பண்ணிடுறான். எப்படியாவது தன்னுடைய பாட்டியோடைய நம்பிக்கையும் தன்னுடைய ஊர் மக்கள் தான் மேல வச்சிருக்க நம்பிக்கையையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன கொடுமை தனக்கு நடந்தாலும் அதை பொறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அகில் ஒரு முடிவுக்கு வரான். அதே மாதிரி மறுநாள் அவன் கிளாஸுக்கு போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி நாள் லேப்ல ஏதோ ஒரு விஷயத்த அவன் மறந்து வச்சிட்டதுனால தான் மறந்து வச்ச அந்த விஷயத்த திரும்ப எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு கெமிக்கல் லேப்குள்ள அகில் போறான். ஆனா அந்த இடத்துலதான் அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுறதுக்கு
காத்திருந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த இடத்துல அகிலோடைய சீனியர்ஸ் 2 பேரு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த லேப்ல யாரும் இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல ஒன்னா இருக்கிறாங்க. இத அகில் பாத்துடுறான். அகில் தங்களை பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸும் அவனை பாத்துடுறாங்க. இதனால கோபமான அந்த பையன் அகில பயங்கரமா அடிச்சிடுறான். அகிலோடைய மூக்குல இருந்தோம், வாயில இருந்தோம், நெத்தில இருந்தோம் ரத்தம் வர அளவுக்கு ரொம்ப கொடூரமா அந்த சீனியர் அகில போட்டு அடிச்சிடுறான். இதனால என்ன பண்றதுன்னே தெரியாத அகில் மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கே ஓடி போறான். அகிலோடைய அந்த நிலைமைய பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட் நிரஞ்சன் இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பாட்டிக்கு போன் பண்ணி நீங்க கொஞ்சம் வந்து அகில பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு அகிலோடைய பாட்டியும் அவனை பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்டலுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது தன்னுடைய பேரனுடைய உடம்பு முழுக்க இப்படி காயங்கள் இருக்கிறத அவனுடைய பாட்டி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னாச்சு, உனக்கு இதை யார் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க கேட்கும் போது அகில் தனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் மறைச்சு அவங்க கிட்ட பொய் சொல்றான். அதாவது, நான் இங்க டிரைவிங் கத்துக்கலான்ட்டு இருந்தேன் பாட்டி, கார்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வந்த காயம்தான், நீ நினைக்கிற மாதிரி இங்க யாரும் என்ன காயப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு மாறா பொய் சொல்லிடுறான் அகில். இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அகிலோடைய ஃப்ரெண்டுக்கும் தெரியும், அகிலுக்கும் தெரியும், அவனுடைய பாட்டிக்குமே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பேரன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா தம்பி, நம்மளுடைய குலதெய்வம் எப்பவுமே உன் கூடவே துணையா இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உனக்கு எந்த உதவி வேணாலும் நீ மனுஷங்க கிட்ட கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அந்த தெய்வத்துக்கிட்ட கேளு, அது உன்னுடைய குரலுக்கு கண்டிப்பா இறங்கி வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த பாட்டி போறாங்க. அகிலுக்கு ரொம்ப பெருசா கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது. ஆனா பாட்டி சொன்ன அந்த விஷயம் அவனுக்குள்ள எந்த ஒரு விதமான நம்பிக்கையுமே ஏற்படுத்தல. அவன் தன்னுடைய பாட்டிக்கு பதிலா, இங்க தெய்வத்தால கூட சில மனுஷங்களை மாத்த முடியாது பாட்டி, எது நடக்கணும்னு என்னுடைய விதியில எழுதி இருக்கோ அது நடக்கட்டும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பாட்டிய அனுப்பி வைக்கிறான். அந்த பாட்டியும் கிளம்பும் போது நிரஞ்சன் கிட்ட என்னுடைய பேரனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நிரஞ்சனுக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடைய பேரன் சொல்றாங்க, இவ்வளவு பாசமா அவனை பாத்துக்கிறாங்க, ஆனா அவன் உடம்புல இவ்வளவு காயம் இருக்குது, இந்த பாட்டி என்னடானா சும்மா சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சன் நினைக்கிறான். ஆனா அது சம்பந்தமா எந்த கேள்வியையும் அவன் அகில் கிட்ட கேட்கல. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கு ராத்திரி அகில் லேப்ல பார்த்த அந்த சீனியர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அவனுடைய ஹாஸ்டல் ரூமுக்கு வரான். வந்தவன் அந்த ரூமையே தலைகீழ புரட்டி போடுறான். அந்த இடத்துல நிரஞ்சன் கூட இல்ல, அகில் மட்டும் தனியா இருக்கிறான். எங்க லேப்ல நடந்தத இவன் யார்கிட்டயாவது சொல்லிடுவானோ அப்படின்ற பயத்துல அந்த சீனியர் எப்படியாவது அகில கொன்னே தீரணும் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷத்தோட வந்து அவனை ரொம்பவே பயங்கரமா தாக்குறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய பாட்டியையுமே அவன் தரகுறைவா பேசுறான். உன்னுடைய பாட்டி இங்க வந்தாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா வயசானவங்க கூட பார்க்காம அந்த பாட்டிய ரொம்பவே தரகுறைவா பேசுறான். இதனால அகிலுக்கு பயங்கரமான கோபம் வருது. அதனால அவன் திருப்பி அந்த சீனியர்ஸ தாக்கும் போது 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான கை கலப்பாயிடுது. இந்த இடத்துல அகில் ஒரே ஒருத்தன் தான். ஆனா அங்க கிட்டத்தட்ட 4-5 பேர் இந்த சீனியர் கூட வந்திருந்தாங்க. அதனால அகிலால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அகிலோடைய உடம்புல இருந்து பயங்கரமான ரத்தப்போக்கு. அந்த ரத்தம் அந்த ரூம் முழுக்க தெரிக்கிற அளவுக்கு மிருகத்தனமா அகில போட்டு அவங்க அடிச்சாங்க. கடைசியா அகில தள்ளி அவங்க அந்த செவுத்துல முட்டும் போது அவனுடைய ரத்தம் அந்த ட்ரீம் கேச்சர்ல பட்டு தெரிக்குது. அகிலும் அப்படியே மயக்க நிலைமைக்கு போறான். எப்படியோ இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரோடவே அந்த சீனியர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே கவனிக்காத விஷயம், தான் மேல தெரிச்ச அகிலோடைய ரத்தத்தை அந்த ட்ரீம் கேச்சர் தன்னாலேயே உள்வாங்கிக்குச்சு. ஒரே ஒரு நொடியில அந்த ரத்தம் பட்ட இடமே இல்லாத அளவுக்கு
அந்த ட்ரீம் கேச்சர் அவனுடைய ரத்தத்தை உள்ள இழுத்துக்குச்சு. இதை யாருமே கவனிக்கல. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நிரஞ்சன் அவனுடைய ரூமுக்கு திரும்பி வந்தான். அப்படி வந்தபோது அகில் இப்படி ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்த நிரஞ்சன் பயந்து போய் உடனே ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். உடனடியா காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவனை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அகிலும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சமயத்துலதான் யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அந்த காலேஜ் கேம்பஸ்ல நடக்குது. அகிலுக்கு எப்படியான 24 மணி நேரம் கழிச்சு அவனை அடிச்ச அந்த சிலர்ல ஒருத்தன் அவனுடைய காலேஜ் பின்னாடி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச குளத்துக்கு பக்கத்துல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறான். அது சாதாரணமா அவன் செய்யறதுதான். ஆனா என்னைக்கோ இல்லாத நாளா அந்த குளத்துல ஏதோ ஒரு அசைவு தெரியறத அந்த சீனியர் கவனிக்கிறான். என்ன அசைவது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய குச்சி எடுத்து அவன் குத்தி பாக்குறான். அந்த குச்சி ஏதோ ஒண்ணுத்து மேல பலமா போய் குத்துற மாதிரி அவனுக்கு தெரியுது. என்ன அதுன்னு சொல்லிட்டு அவன் டார்ச் லைட் எடுத்து பார்க்கும்போது அந்த குளத்துல இருந்த அந்த நீர் ஒரு மனுஷனுடைய உருவெடுத்து அவன் முன்னாடி அப்படியே பிரம்மாண்டமா நிக்குது. இத பார்த்து அலறி போனவன் கீழே விழுந்து தெரிச்சு அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கறதுக்குள்ள அந்த நீர் அவனை அப்படியே ஆட்கொள்ளுது. அவனை அப்படியே புடிச்சு அந்த குளத்துக்குள்ளேயே முங்கடிச்சு அந்த பையனை அது சாகடிக்குது. அடுத்ததா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த சீனியரும் அவனுடைய லவ்வரும் வழக்கம் போல அன்னைக்கு ராத்திரியும் யாருக்கும் தெரியாம தன்னுடைய காலேஜ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள, ஒரு கைவிடப்பட்ட காட்டுக்குள்ள தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு கேக்குது. என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க நின்னுட்டு இருந்த இடத்துல பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு நிக்குது. திடீர்னு அந்த மரம் தன்னால அசைய ஆரம்பிக்குது. அப்படி அசைஞ்ச அந்த மரம் தன்னுடைய கிளைகளை உயர்த்தி அந்த பையனை அப்படியே இறுக பிடிச்சு அவனுடைய உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் நொறுங்குற அளவுக்கு அவனை பிடிச்சு நசுக்கியே சாகடிக்குது. இத பார்த்த அந்த பொண்ணு தன்னுடைய உயிரையாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட பார்க்கும்போது திடீர்னு வானத்துல மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. அந்த இடியும் மின்னலும் அவ மேலேயே விழுந்து பரிதாபமா அவ உடல் கருகி இறந்தே போறா. அந்த கூட்டத்துல இருந்த இன்னொருத்தன் அந்த கெமிக்கல் லேப்ல யாருக்கும் தெரியாம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு அந்த கதவு தன்னால மூட ஆரம்பிக்குது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர். அது மூடிடுச்சுன்னா காலையில வர வரைக்கும் யாரும் அதை திறக்க முடியாது. இங்கிருந்து அவன் போகவும் முடியாது. சரி, எப்படியாவது அது மூடுறதுக்குள்ள நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் ஓட முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த கதவு நல்லா முடிக்குது. அது மட்டும் இல்லாம அது ஒரு கெமிக்கல் லேப். அதனால என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு அங்க இருந்த கெமிக்கல் பாட்டில்ஸ் எல்லாம் தன்னால உடைஞ்சு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கீழே விழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அது கிரியேட் பண்ணுது. அது ஃபுல்லாவே க்ளோஸ் ஆன ஒரு பகுதி. அதனால அவனுடைய கத்துற சத்தம் கூட வெளியில யாருக்குமே கேட்கல. மிகப்பெரிய அந்த தீ விபத்துல அவன் அப்படியே கருகி இறந்தும் போறான். அப்படியே அகிலுக்கு தொல்லை கொடுத்த அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா ஒரு ராத்திரிக்குள்ளவே இறந்து போறாங்க. மறுநாள் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் காலேஜ சுத்தி இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்ற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வருது. போலீஸும் என்கொயரி பண்ண வராங்க. ஆனா யாருக்குமே இதோடைய முகாந்தரம் என்ன, எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. அதனால அவங்களால இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிதான் அந்த கேஸ க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அதே சமயத்துல நிரஞ்சன் அகில பார்க்க வரான். வந்தவன் தன்னுடைய சீனியர்ஸ்க்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அகில் கிட்ட சொல்லும் போது அவனால இத நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அகில் கேட்கும் போது தெரியல, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா இந்த ஆக்சிடென்ட் ஒரே ஒரு ராத்திரிக்குள்ள நடந்திருக்கு. அதுதான் எப்படி நடந்ததுன்ற விஷயம் யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு நிரஞ்சனும் சொல்றான். கொஞ்ச காலம் கழிச்சு அகில் பூரணமா குணமாகி மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கு திரும்பி வரும்போது அவனுடைய கண்கள்ல அந்த ட்ரீம் கேச்சர் படுது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ட்ரீம் கேச்சர் அவனை அப்படியே ஈர்க்க ஆரம்பிச்சது. அவனும் பக்கத்துல போய் நின்னு
அந்த ட்ரீம் கேச்சரையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல, அவனுடைய முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் உண்டாச்சு. அவனுக்கே தெரியாம பாட்டி சொன்னது சரிதான் அப்படின்ற ஒரு வார்த்தைய மட்டும் அகில் சொல்றான். ஒருவேளை அவனுடைய மனசு புரிஞ்சிருக்கும், உண்மையிலேயே பாட்டி சொன்ன மாதிரி தன்னுடைய குலதெய்வம் இந்த ட்ரீம் கேச்சர் மூலமா தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி தீர்த்திடுச்சு போல அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சிருந்திருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.